வணக்கம் கடகராசிக்காரர்களே. கடகராசிக்காரர்களுக்கு இம்மாத பிறப்பே ராசியாதிபதியும் ஜீவனாதிபதியும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் கூடி குடும்பஸ்தானத்தில் அமர்வது சிறப்புத்தான். அங்கே செம்பாம்பு இருப்பதால் சிறு அச்சங்கள் ஏற்படலாம். மண்மனை விஷயத்தில் சற்று யோகம் தரும் மாதமாக அமைகிறது. நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த காரியங்கள் இம்மாதம் நிறைவேறும். பெண்கள் சற்று உடல்நிலையில் கவனம் செலுத்துவது நல்லது. மாணவ மாணவிகளுக்கு இம்மாதம் ஏற்ற மாதமாக இல்லை. அதே நேரம் உத்தியோகஸ்தர்கள், அரசாங்க அலுவலர்கள் சற்று வேலைப்பளு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த கடகராசிக்காரர்கள் சிவன் பெயர் கொண்டவர்களை சந்திக்க நேரிட்டால் உங்கள் வாழ்வில் இம்மாதம் பல மாற்றங்கள் ஏற்படும். அதையிட்டு நன்மைகள் ஏற்படும். அரசாங்கத்தால் சில அனுகூலங்கள் ஏற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நன்மைகள் ஏற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரம் தாய் தகப்பனின் கருத்துக்கு செவி சாய்ப்பீர்கள். இணங்கி நடக்க நேரிடும். மாதத்தின் பிற்பகுதியில் தனாதிபதி வக்கிரம் பெறுவதால் அவரே லாபாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் வருகிறார். தைரிய விரையாதிபதி வக்கிரம் பெறுவதால் சில மாற்றங்கள் ஏற்படும். கடுமையான செலவுகள் தள்ளி போகலாம். முக்கியமான செலவுகள் உடனடியாக நிறைவேறும். அந்த செலவினங்களுக்கு வருமானங்கள் வரும், ரூபாய்களும் கிடைக்கும். நண்பர்கள் மூலம் நல்ல செய்திகள் கிடைப்பதற்கான மாதமாக இந்த கடகராசி அமைகிறது. கடகராசிக்காரர்களுக்கு இம்மாதம் ஏற்படக்கூடிய விரயம் ஒரு நல்ல சுப விரயமாக இருக்கும். பாதகாதிபதி மாதத்தின் பிற்பகுதியில் அவரே சுகாதிபதியாக வருகிறார். சுக்கிராச்சாரியார் அவர் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்துக்கு வருகிறார். அப்ப மனைவி வகையில் விரயங்கள் ஏற்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கணவன் மனைவியிடையே சிறு சிறு மன வருத்தங்கள் ஏற்பட்டு விலகும் மாதமாக அமைகிறது. தாங்கள் பால தண்டாயுதபாணி வழிபாடு செய்தால் இம்மாதம் உங்களுக்கு சந்தோஷ நிலமும் வாழ்க வையகம்.